நியூஸ் ஆஃப் மினாய் இரவு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள். கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு பெண் சட்டத்தரணிக்கு விளக்கமறியல். ஈஸ்டர் விஸ்தானை திலீப் பீரிஸுக்கு ராணுவ அதிகாரி எச்சரிக்கை விடுத்ததாக தகவல். பெண்ணொருவரை துப்பாக்கியால் அச்சுறுத்திய விவகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா விளக்கமறியலில். செம்மணி மனித புதைகுழி 2.1 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பம். டீசல் இறக்குமதியில் முறைகேடு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கூட்டு எதிர்க்கட்சி முறைப்பாடு. அமெரிக்க விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர் குறித்து வெளிவந்த தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். திட்டமிடப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கனியமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் சட்டத்தரணி தாமர குமாரி அபிரத்னவை எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. கனியமுள்ள சஞ்சீவவின் கொலை திட்டத்திற்கு உதவியமை மற்றும் அது தொடர்பான நிதி பரிமாற்றங்கள் குறித்து சந்தேகத்தின் பேரில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் சட்டத்தரணி பாதாள உலக குழு கும்பலுடன் கொண்டிருந்த தொடர்புகள் மற்றும் கொலை சம்பவத்தின் பின்னணியில் ஆற்றியதாக கூறப்படும் பங்களிப்பு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததை அடுத்து விசாரணைகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இலங்கையில் அண்மை காலமாக பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் சட்டத்துறையைச் சேர்ந்த ஒருவரை இத்தகைய பாரதூரமான குற்றச்சாட்டில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை சட்ட வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சில ராணுவ அதிகாரிகள் முடக்கி வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் பகிரங்கமாக நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்தை தொடர்ந்து அவருக்கு ராணுவத்தின் உயர் அதிகாரி ஒருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. திலீப் பீரிஸ் இத்தகைய அறிக்கைகள் ராணுவத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தொடர்ந்து இவ்வாறு பேசினால் அவரது நடத்தை குறித்து ஜனாதிபதியிடம் புகார் அளிக்க நேரிடும் எனவும் அந்த அதிகாரி எச்சரித்ததாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையின் போது முன்னாள் அரசு புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலி மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள ஒரு உந்து சக்தியாக இருந்ததாக திலீப் பீரிஸ் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருந்தார். அத்துடன் சாட்சியங்களை அச்சுறுத்துதல், அவர்களின் வீடுகளில் ஆயுதங்களை மறைத்து வைத்தல் மற்றும் வளர்ப்பு நாய்களை கொன்று அச்சுறுத்துதல் போன்ற நடவடிக்கைகளில் புலனாய்வு பிரிவினர் ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த கருத்துக்கள் பாதுகாப்பு தரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ராணுவத்தின் சட்டப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் மூலம் ஏற்பட்ட இந்த தொலைபேசி உரையாடல் ஆரம்பத்தில் சுமூகமாக தொடங்கினாலும் பின்னர் சூடுபிடித்துள்ளது. விசாரணைகளுக்கு ராணுவம் முழுமையான ஆதரவை வழங்கி வருவதாக அந்த அதிகாரி வாதிட்ட போதிலும் அது உண்மையல்ல என திலீப் பீரிஸ் ஆணித்தரமாக மறுத்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கும் தற்காப்புக்காக ராணுவ புலனாய்வு பிரிவு நிதியுதவி அளித்து வருவதாகவும் இது விசாரணைகளின் நேர்மையை பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து சட்டமா அதிபர் பாரித ரணசிங்கவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அதிகாரிகள் எவராயினும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தயங்கப் போவதில்லை என திலீப் பீரிஸ் அந்த அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற காணி தகராறு ஒன்றின் போது பெண் ஒருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று காலை இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். குறித்த காணி தொடர்பாக நீண்ட காலமாக நிலவி வந்த தர்க்கத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது கைத்துப்பாக்கியை காட்டி அங்கிருந்த பெண்ணை அச்சுறுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். வழக்கை விசாரித்த மல்லாகம் நீதிமன்ற நீதிவான் நாடாளுமன்ற உறுப்பினரை நாளை மறுதினம் வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் அவரது கைத்துப்பாக்கியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக கருதப்படும் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தின் மூன்றாவது கட்ட அகழ்வு பணிகள் இன்று காலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் தொல்பொருள் பேராசிரியர்கள் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்பில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத நிதி பற்றாக்குறை காரணமாக அகழ்வு பணிகளின் இரண்டாம் கட்டத்துடன் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது அரசாங்கத்தின் 2.1 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் 7 மாதங்களுக்கு பிறகு அகழ்வு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. கடந்த அகழ்வின் போது 240க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அகழ்வு பணியில் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், தடயவியல் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மேலதிக ஆய்வுகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகார பிரிவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் இதில் குழந்தைகள் உடையது என சந்தேகிக்கப்படும் சிறிய அளவிலான எலும்புக்கூடுகள் மற்றும் உடைமைகளும் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 1990களின் நடுப்பகுதியில் யாழ் குடாநாட்டில் இடம்பெற்ற யுத்த காலத்தின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அச்சம் வெளியிட்டு வருகின்ற நிலையில் இந்த அகழ்வு பணியின் மூலமாக உண்மை கண்டறியப்பட்டு தங்களுக்கு நீதி கிடைக்கும் என நீண்ட காலமாக போராடி வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட டீசல் இறக்குமதியில் பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றதாக கூறி லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கூட்டு எதிர்க்கட்சியினர் இன்று முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். டீசல் இறக்குமதியின் போது உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலான நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக கொள்வனவு ஒப்பந்தங்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் வெளிப்படைத்தன்மையற்ற செயல்பாடுகள் குறித்து விரிவான விசாரணை அவசியம் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் டீசல் இறக்குமதி தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பரிசோதிக்குமாறும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளதுடன் அத்துடன் இந்த மோசடியின் பின்னணியில் உள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருது நிகழ்வில் துப்பாக்கிச் சூடு நடத்திய 31 வயதான கோல் தோமஸ் ஆலன் பற்றி திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கலிபோர்னியாவின் டொரன்ஸ் பகுதியைச் சேர்ந்த இவர் உயர்கல்வி கற்ற ஒரு பொருளியல் ஆவார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கலிபோர்னியாவின் தொழில்நுட்ப கழகத்தில் இயந்திர பொறியியலில் இளங்கலை பட்டமும் கலிபோர்னியாவின் மாநில பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் முதுகலை பட்டமும் பெற்ற இவர் ஒரு திறமையான மென்பொருள் உருவாக்குனர் என தெரிய வந்துள்ளது. ஆலன் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியராகவும் பணியாற்றி வந்ததுடன் அவரது பணியை பாராட்டி கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிறந்த ஆசிரியர் என்ற விருதும் வழங்கப்பட்டது. இது தவிர நாசாவின் ஜெட் ப்ரொபோசல் லெபோரட்டரி கோள்கள் தொடர்பான ஆய்வுகளில் இவர் பயிற்சியாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் எனவும் சமூகத்தில் ஒரு ஆசிரியர் மற்றும் பொறியியலாளராக நற்பெயரை கொண்டிருந்த ஒருவர் இத்தகைய வன்முறை செயலில் ஈடுபட்டது அவரது குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு முன்னதாக ஆலன் தனது குடும்பத்தினருக்கு ஒரு மின்னஞ்சலை அனுப்பியுள்ளார். அதில் தற்போதைய அமெரிக்க நிர்வாகத்தின் செயற்பாடுகள் மீது தமக்குள்ள அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அவர் கைத்துப்பாக்கி மற்றும் வேட்டை துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை சட்டப்பூர்வமாக விற்பனை செய்துள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் FBI அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி மற்றும் கத்திகளுடன் ஹோட்டலுக்குள் நுழைய முயன்ற போது பாதுகாப்பு படையினரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். தற்போது பெடரல் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆலன் மீது வன்முறை செயல்களுக்கும் ஆயுதங்களை பயன்படுத்திய மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் எதற்காக இந்த தாக்குதலை திட்டமிட்டார் என்பது குறித்து பாதுகாப்பு துறையினர் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மெனாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது.